என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகியை இன்று என் பிள்ளை நீ தொட்டுவிட்டால் நாளைய வெள்ளிக்கிழமையில் உன் மனம் விரும்பும் செய்தியோடு நான் உன்னை தேடி வருவேன். உனக்கான நேரத்தோடு உன்னை நான் தொடர்ந்து வருவேன். உனக்கான வாய்ப்புகளோடு உன் முன்னால் வந்து நிற்பேன். சரி, இது எல்லாமும் நான் கேட்கவில்லை என்றால் நீ எனக்கு வெள்ளிக்கிழமையில் ஒரு அதிசயத்தை நடத்த மாட்டாயா? வெள்ளிக்கிழமையில் எனக்கான ஒன்றை நீ கொடுக்க மாட்டாயா என்று நீ கேட்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய மனக்குமுறலை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை என்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் பதிலும் என்னிடம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. பதிலை சொல்லாமல் நான் விட்டு விடுவேனா என்ன? உனக்கான நன்மைகளை கொடுக்காமல் நான் சென்று விடுவேனா என்ன? ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்யும் இந்த தாய்க்கு தெரியாதா எந்த நேரத்தில் உனக்கான நல்லதை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் என்று? எந்த நேரத்தில் உனக்கான வாழ்க்கை மாற்றத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று? அந்த நேரத்தை நான் உணர்ந்ததனால் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகளை எப்பொழுதும் உனக்கு நான் தருவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் தெய்வமாக நான் இருப்பதை நீ ஏற்றுக்கொண்ட பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நான் கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற நாள் முதல் எது உனக்கு நல்லதோ அதை எல்லாமும் நீ ஒவ்வொன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக பெற்றுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அடுத்து நடக்கக்கூடியது என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் நான் வருவதைப் போல உனக்குள் இருக்கும் அடுத்தடுத்த மாற்றங்கள் எல்லாமும் இனி சர்வ நிச்சயமாக உன்னை தேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளில் என் பிள்ளை நீ என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய் என்பதனை எல்லாமும் தெரிந்து புரிந்து நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. சந்தோஷமான நிலையை உணர்ந்து உனக்கு நான் தரும் விஷயங்களை நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதையுமே இங்கு யாருக்காகவும் என் பிள்ளை விட்டு கொடுக்க வேண்டாம் என்று அம்மா மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒருவரை பார்த்து பரிதாபப்படாதே. நாளை இந்த பரிதாபமே உன் வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியை உருவாக்கிவிடும். இந்த பரிதாபமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிடும். சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் பதிலில்லாமல் என் பிள்ளை நீ வருந்தி நிற்க வேண்டிய ஒரு நிலையும் வந்துவிடும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றிற்கும் உன்னிடத்தில் எப்பொழுதும் உண்மையில்லாத ஒரு நிலையும் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நாள் முதல், நான் வருகின்ற இந்த நேரம் முதல் இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி நீ எப்பொழுதும் மனத்தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உள்ளதை எல்லாமும் உனக்கு சொல்லிவிடும் இந்த காலம். இனி உனக்கான நல்லதை எல்லாமும் நீ நல்லபடி செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நின்ற காலங்கள் எல்லாமும் முடியட்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நினைத்த இடத்தில் நினைத்த விஷயத்தில் நாம் விரும்பியது போல ஒன்று நடக்கவில்லை என்றவுடன் நம் மனது என்னவெல்லாமும் யோசிக்கிறது. நம்மை நாமே ராசி இல்லாதவர் என்று நினைத்து விடுகிறோம். ஆனால்
அந்த இடத்தில் அது நடக்காமல் போனதுதான் உனக்கு நல்லது என்று தெரியாமல் நீ கலங்கி நிற்கிறாய். உண்மையில் அந்த விஷயம் உனக்கு நடந்திருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ வருந்தும்படியான ஒரு நிலை உனக்கு உருவாகி இருக்கும். நீ கலங்கும்படியான ஒரு சூழ்நிலை, அதாவது உனக்கு உதாரணத்திற்கு சொல்லவா, ஒரு பிள்ளை இதுதான் வாழ்க்கை என்று அழுது புரண்டு கேட்டது. இவர்கள் இல்லை என்றால் நான் இருக்க மாட்டேன், என் வாழ்க்கையை நான் தொலைத்து விடுவேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்து கலங்கியது. இந்த உலகத்தை விட்டே நான் சென்று விடுவேன் என்று சொல்லி என் முன்னால் நின்று அது மிகுதியான கண்ணீரை வடித்து வேதனைப்பட்டது. ஒரு உயிரை நாம் எடுப்பதற்கு நிச்சயமாக அனுமதி கிடையாது. அந்த பிள்ளையை வாழ வைப்பதற்குத்தான் எனக்கு அனுமதி இருக்கிறது. அப்படியானால் அந்த பிள்ளைக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி என்னவென்று புரிய வைக்க நான் சில முயற்சிகளை எடுக்கிறேன். என்னவென்று சொல்லிவிட சில விஷயங்களை நான் செய்கிறேன். அதையும் மீறி இதுதான் தனக்கான வாழ்க்கை என்று சொல்லி அடம்பிடித்து நிற்கும் பொழுது அதற்கு மேலும் வேறொன்றும் செய்துவிட முடியாது. சரி, கேட்டதை கொடுத்து விடலாம் என்று சொல்லி இந்த வாழ்க்கையை கொடுத்து விட்ட பிறகு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை சில காலம் நன்றாக சென்று கொண்டிருந்தாலும் அதன் பிறகு இந்த வாழ்க்கை மிகுந்த கேள்விக்குறியாக மாறி யாரை தன் உலகமென்று நம்பினார்களோ அவர்களாலேயே பல கஷ்டங்களை சந்தித்து பல வேதனைகளை அனுபவித்து என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் கலங்கி நின்று விட்டார்கள். என்ன செய்கிறோம் என்று புரியாமல் மனம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் என்னை விட்டார்களா? இல்லை. இப்பொழுது அதே பிள்ளை, அதாவது அன்று அடம்பிடித்து இந்த வாழ்க்கையை கேட்ட பிள்ளை தரவில்லை என்றால் நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த பிள்ளை இன்று என்ன சொல்கிறது தெரியுமா? நீ தெய்வம் தானே, இது சரிவராது என்று உனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த முடிச்சை நீ போட்டு வைத்தாய்? எதற்காக இப்படி ஒரு வாழ்க்கையை நீ உருவாக்கினாய்? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நடத்தினாய் என்று சொல்லி வருந்தி நிற்கிறதே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை. உன்னோடு தான் நான் இருக்கிறேன், உன்னோடு தான் நான் வருகிறேன் என்பதனை எல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு நடக்கும் இந்த நேரம் எல்லாமுமே உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி என்ற தெய்வம் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து உணர்ந்து விட்டாலே அது போதுமல்லவா? நான் இருக்கும் நாளில் உனக்கு எல்லாமும் சரியென்று சொல்லும் இந்த நேரம் முழுக்க உன்னை எப்பொழுதும் நான் நல்லபடியாக மீட்டு கொடுக்க வருவேன் என்பதனை புரிந்து கொள். அம்மாவினுடைய அன்போடு உன் முன்னிலையில் நான் இருப்பது இனி உனக்கு எப்பொழுதும் நல்ல நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. நல்ல தீர்வை உனக்கு அது கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என்ன சொல்லி கொடுக்கிறோம் என்பதனை எல்லாமும் உணரும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை மீட்டெடுக்க வரும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நினைத்து கண் கலங்காதே. வராகி சொல்ல சொல்ல இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ ஒவ்வொன்றாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக சரியாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என்னவாகி விட்டது என்று சொல்லி நீ பதறினாயோ அவை எல்லாமும் சரியாகிவிடும். அவை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போய்விடும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உன் கைகளில் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒற்றுமையான விஷயங்களை தர வேண்டும்
என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமையான மனநிலையோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. எந்த சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை தொலைத்துவிடக்கூடாது என்பதில் நான் முழுக்க முழுக்க கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன். இனி நடக்கும் விஷயங்களுக்காக உன்னை எப்பொழுதும் நீ தெளிவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை நான் நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்த பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். உனக்கான விஷயங்களை உன் வசமாக்கி கொடுக்க நான் எப்பொழுதும் முன் வந்து கொண்டிருக்கின்றேன். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நான் உன்னிடமே சொல்லிவிட துணிந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்து விட்டது என்று சொல்லி இனி என் பிள்ளை ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு சரிவர நடத்திவிட நிச்சயமாக முன் வந்து நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலம் இனி உனக்கு வேண்டியதை எல்லாமும் நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் பிள்ளை நீ தொலைத்துவிட்ட இந்த நேரங்களை எல்லாமும் யோசித்து இனி கலங்காமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை நீ நிச்சயப்படுத்தி கொண்டே இரு. நாளைய வெள்ளிக்கிழமையில் விடியல் ஒன்றும் சாதாரண விடியல் கிடையாதல்லவா? என் பிள்ளைக்கான விடியலாக நான் மாற்றி இருக்கின்ற நேரம் அல்லவா? உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் இருப்பதை உனக்கு உணர்த்தும் விடியல் அல்லவா? உன் தாயானவளாக இந்த வராகி வந்துவிட்ட இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே நம்பிக்கையோடு நடப்பதை நான் புரிந்து கொள்ள வைக்கும் விடியல் அல்லவா? என் குழந்தையே, இனி நடப்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியல் பஞ்சமியினுடைய விடியலாக விட்ட பிறகு இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்காமல் செல்ல முடியுமா? உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும். தாயின் நம்பிக்கை உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நிலையிலும் என் பிள்ளையை சோதித்த விஷயங்கள் இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானதாக இல்லாமல் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையையும் உனக்கு உணர்த்தும் மேன்மை புரிந்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல சந்தர்ப்பங்களையும் நல்ல மாற்றங்களையும் உருவாக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வாழும் காலம் இந்த தாயின் அன்பை கொண்டு உனக்கு உன் வாழ்க்கையை நல்லபடியாக உருவாக்கும் என்பதனை மறக்காதே. வராகி சொன்னது போல இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. வாழ்க்கை உனக்குரிய மாற்றத்தை மட்டுமல்லாமல், உனக்குரிய திருப்பத்தை மட்டுமல்லாமல், உனக்குரிய நேரங்களோடு உன்னை கடந்து வாழச் சொல்லும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக விரும்பி பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. சரியாக விரும்பியதையும் உணர்ந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. இனி நடப்பது எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ளும் விதத்தில் உனக்கான உரிமைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. காலம் முழுக்க உனக்கு நான் இருப்பது இனி கட்டாயமாக தெரிந்துவிடும். வாழ்க்கை முழுக்க நான் வருவது இனி உனக்கு நிச்சயமான விஷயங்களை சொல்லிவிடும் என்பதனை மறக்காதே. வராகி என்பவள் இது நாள் வரையிலும் உன் முன்னால் நின்று கொண்டிருந்த ஒவ்வொரு நேரத்தையும் நீ புரிந்து கொள்ளும் காலகட்டம் நெருங்கி வந்து விட்டது. ஏனென்றால் இனி நான் உனக்காக என்ன தரப்போகிறேன், ஏது தரப்போகிறேன் என்பதனை எல்லாமும் நீயே முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள போகிறாய். முழுக்க முழுக்க முழுமையான மன நிறைவோடு எதையும் நீ ஏற்றுக்கொள்ள போகிறாய் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி நான் நடத்தும் இந்த காலம் இனி உன் வெற்றியை நிச்சயப்படுத்தி தந்துவிடும்.
உனக்குள் இருந்தே உன்னை மாற்றிவிடும் என்பதனை நீ மறக்காதே. இதுவரையிலும் என் பிள்ளையினுடைய தேடல்கள் இனி உன்னை எப்படி எல்லாமும் சரி செய்யும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உனக்குள் நான் இருப்பதை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நாம் சந்திக்கும் விஷயங்கள் எல்லாமுமே நம்மை நிச்சயமாக மீட்டெடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் சந்திக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையின் முழுமையை நீ உணர்வதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நினைத்தது போல நினைத்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு நடக்கும். உன் விருப்பம் போல எல்லாமுமே இந்த வாழ்க்கையை உனக்கு தேடிக்கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நிலைகுலைந்து நிற்காமல், மனமுடைந்து நிற்காமல், வாழ்க்கையில் யதார்த்தங்களை என்னவென்று புரிந்து கொண்டு நீ வாழ்ந்துவிட பழகு. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நேரங்களை என்னவென்று தெரிந்து நீ வாழ்ந்துவிட பழகு. சட்டென்று இந்த நிலை மாறலாம். சட்டென்று இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றங்கள் வந்து விடலாம். எதிலும் உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொன்றிலும் உன்னை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை மீட்டு கொடுக்கும் இந்த நாட்கள், உன்னை மீட்டெடுக்கும் இந்த நாட்கள் என்று எல்லாவற்றிலும் உனக்குள் இருக்கும் தேவைகளும் உனக்குள் இருக்கும் சூழ்நிலைகளும் உன்னை மாற்றத்திற்குள் நிச்சயமாக அழைத்து வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதான் நடக்குமோ என்று சொல்லி இனி ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது. எது நடப்பதாக இருந்தாலும் அது உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதனை நீ நம்பிவிட வேண்டும் அல்லவா? நம்பிக்கையே நமக்கு மிகப்பெரிய பலமாக மாறி இருக்கும் பொழுது, நமக்கான நம்பிக்கையோடு நாம் எதையும் பெற துடிக்கும் பொழுது, இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களிலும் நீ உன்னை யார் என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கும் உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளோடு இந்த வராகி சொல்லிக் கொடுக்கும் இந்த நல்ல நாளை நீ எப்பொழுதும் விட்டுவிடாமல் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன் மீது நான் கொண்ட அன்பை எப்பொழுதும் உனக்கு சரியாக வெளிச்சம் போட்டு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. யார் என்ன சொன்னாலும் இனி இதுவாகத்தான் உன் வாழ்க்கை இருக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இதுவாகத்தான் உனக்குள் எல்லாமுமே சரியாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலமும் இந்த வராகி சொல்ல சொல்ல இனி இந்த வாழ்க்கையும் உனக்கு தெளிவான ஒன்றை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் எதையும் நினைத்து நீ கலங்காமல் இருந்து விட்டாலே அது போதும். தேவையில்லாமல் எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ மனக்குழப்பமடையாமல் இருந்து விட்டாலே அது போதும். நல்ல தேவைகளை நீ ஏற்றுக்கொண்டும் எந்த ஒரு உணர்வுகளையும் நீ புரிந்து கொண்டும் நல்லபடியாக இருக்கிறாய் என்றால் அவை ஒவ்வொன்றிலும் நீ இனிமேல் உனக்குரிய நம்பிக்கையையும் உனக்குரிய மாற்றங்களையும் நீ அடைவாய். நாளைய விடியல், பஞ்சமியின் விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் விடியல் என்பதனை மறக்காது. இவை ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனையும் நீ மறக்காது. உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக என்னவென்று நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சரியான மனநிலையோடு இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும்
நன்மதிப்போடு வாழ வைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.